வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சோமனுக்கு 6 7 8 சுபக்கிரகங்கள் நின்றாம். பூமளி அதிக யோகம் இதன் பலன் போலும் காலை. நேமியோன் சௌரியங்கள் நிறை சீவன் பலமும் உள்ளான். தீமையில் பகைமை வெல்லும் சேனாதிபதியும் ஆவாம். சோமனுக்கு 6 7 8 சுபக்கிரகங்கள் நின்றாம். பூமளி அதிக யோகம் இதன் பலன் புகழும் காலே. நேமியோன் சௌரியங்கள் நிறை சீவன் பலமும் உள்ளாம். தீமையாம் பகைமை வெல்லும் சேனாதிபதியும் ஆவான். சோமன் என்று சொல்லக்கூடிய நிறைமதி என்று அழைக்கப்படும் சூரிய பகவானுக்கு காதலி என்று அழைக்கப்படும் சந்திர பகவான் இரவுக்கு காரகர்த்தமான குளிர்ச்சிக்காரகரான இந்த சந்திர பகவான் மனோகாரகன் என்று அழைக்கப்படுகிறார். இவர் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையிருந்தார் இந்த மனிதனுக்கு பெயரும் புகழும் செல்வம் செல்வாக்கும் சேர்ந்ததோடு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த முழுமதி என்று அழைக்கப்படும் சந்திர பகவானுக்கு 6ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடம் ஆகிய இடங்களில் நற்கோள்கள் புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான் ஆகிய இருந்தால்தான் சந்திர அதியோகம் என்று பெயர். இந்த சந்திர அதியோகத்தில் இந்த மனிதன் சரித்திரம் படைப்பவனாக சாதனை படைப்பவனாக அரசியல் சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக ஏன் அமைச்சராக கூட வரக்கூடிய ராஜயோகத்தை இந்த சந்திர அதியோகத்தினர் செய்கின்றார்கள். இந்த யோகம் பெற்றவர்கள் அனைத்து வசதிகளையும் வாழ்வில் பெற்றே விடுவார்கள். உறுதியான உடலை பெற்று விடுவார்கள். பகைமை வெல்லும் திறமைசாலிகளாக இருப்பார்கள். காவல்துறை இராணுவம் போன்றவற்றில் பணியாற்றும் தகுதியும் பெறக்கூடியவர்கள். பொன்னும் பொருளும் மண்ணும் மனையும் உடையவர்கள். அநேக சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடியவர்கள். இருந்த இடத்தில் இருந்து கொண்டே உலகத்தை அசைக்கும் வல்லமை பெற்றவர்கள். மெகா யோகக்காரர்கள் கோடீஸ்வரர்கள். அதியோகத்தில்தான் அரசர்களும் அமைச்சர்களும் போர் தலைவர்களும் பிறக்கின்றார்கள். மேலும் நல்ல யோகமான நலமும் பகை வெல்லக்கூடிய யோகமும் நீண்ட ஆயுள் உள்ளவர்களாகவும் நோயின்மை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். செல்வம் படைத்தவர்களாகவும் எதிரே கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவர்களும் என்று முதன்மையாக வந்து தானு வாழ்ந்து மற்றவர்களுக்கு ராஜயோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். இந்த சந்திர அதியோகத்தில் பிறந்த சரித்திர நாயகர்கள்.